வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வீக்கெண்ட் வந்தாச்சு. சாட்டர்டே சண்டேக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எவ்வளோ வெரைட்டிஸ் சிக்கன் செஞ்சாலும் புதுசாக ஒரு ரெசிபி பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு எந்துவாக தான் இருக்கும். வீட்டில் நாளைக்கே நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கும் சூப்பரான பாராட்டும் கிடைக்கும். இந்த சிக்கன் ரொம்ப குவிக்காகவும் ஈஸியாகவும் செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ், ரோட்டி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய காமெண்ட்ஸை சொல்ல மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த சேனல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அண்ட் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட் வந்துச்சு. குயிக்காக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இந்த சிக்கன் செஞ்சிடலாம். இதை கொஞ்சம் கிரேவியாகவும் செய்யலாம், ட்ரை ஃப்ரையாகவும் செஞ்சுக்கலாம். நல்ல ஹெவி பாட்டம் உள்ள ஹெவியான பேன் ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை ஹெவி கடாய் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன். 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 15 முந்திரி அப்படியே ரெண்டாக உடைச்சி, இந்த முந்திரி இந்த பூண்டு இது ரெண்டு தான் இந்த சிக்கனுக்கு ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 15 பல் பூண்டு, 15 முந்திரி. ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. கூடவே 15 பல் பூண்டையும் நல்லா 1-2 தட்டி வச்சுக்கிங்க. இந்த கார்லிக் ஃப்ளேவரில் இந்த சிக்கன் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கணும். அந்த பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும், அதுக்குன்னு தீச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்லிக்கும் கூடவே கேஷ்யூ ரெண்டும் சேர்ந்து அந்த ப்ரௌன் கலர் டர்ன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ நான் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை தின் ஸ்லைசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த கார்லிக் வந்து அந்த கேஷ்யூவோடு சேர்ந்து வறுப்படும் போது அதுவே மனம் வந்து அட்டகாசமாக இருக்குது. கேஷ்யூ போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் உள்ளே சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக நமக்கு கேரமலைஸ் ஆகி ஃப்ரை ஆகி வரணும். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம், சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் இப்போ பாருங்கள், நல்லா அந்த ப்ரௌன் கலர் டேர்ன் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்ல பழமான ஒரே ஒரு தக்காளி மட்டும், அதையும் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வரணும். அதுக்குள்ளே சிக்கனை நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இதில் வந்து ரொம்ப குட்டி பீசஸாக இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்தது மசாலாஸ் நம்ம சேர்த்துடலாம். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேர்த்துருக்கிறது. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எல்லாமே தனியாக கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லேயுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்கும். மற்ற வீடியோஸோட லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டு இந்த மசாலாவோட எப்பயும் பண்ணுற மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. சைட்லலாம் கொஞ்சம் சிக்கன் தண்ணி விடும். அந்த தண்ணி எந்த அளவுக்கு விடுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த சிக்கனில் வந்து வதக்கியிருக்கேன், ஆனால் ரொம்ப தண்ணி விடலை. அதனால் ஒரு 3/4 கப் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். தண்ணி லேசாக ஒயிட் கலரில் இருக்கே என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து தேங்காய் அரைச்ச மிக்ஸி, அதுலேயே தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் தேங்காயெல்லாம் இல்லை, வெறும் தண்ணி தான், கலர் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு மூடிடலாம்.
10 minutes அந்த ரா ஃப்ளேவர்லாம் போகணும். சிக்கன் ஒரு முக்கால் பதம் நமக்கு வெந்துடும் அந்த 10 நிமிஷத்துலேயே. அதுக்கப்புறம் நல்ல அந்த கிரேவி பதம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இனி வந்து நமக்கு சிக்கன் வந்து ட்ரை அந்த கிரேவி பதம் வரணும், அப்புறம் ரோஸ்ட் ஆகணும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கிரேவியாக வேணும்னா கிரேவியாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க, நல்ல ட்ரை ஆகிடும். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் மேலே போட்டு அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப குவிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. புதுசாக சமைக்கிறவங்க, பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே அரைக்கிற வேலை கிடையாது. ஸோ மிக்சிக்கெல்லாம் வேலையே இல்லை. ஸோ ஈஸியாக நீங்களும் செஞ்சிடலாம். ஒரு ரைஸ் சாம்பார் கூட இது சாப்பிட்லாம். வெறும் சாதம் ரசம் வச்சுட்டும் சாப்பிட்லாம். ஃபைனலாக அரை மூடி எலுமிச்சம்பழமும் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த மைல்டான ஒரு டேங்கி ஃப்ளேவர் அதில் இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற ரெசிபீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.